ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு கூட இது தாராளமாக பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 3 கேரட் எடுத்து அது நான் நல்லா துருவி வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட துருவி வச்ச தேங்காய், அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 4லேருந்து 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம மசாலாவுக்கு நம்ம அரைக்க போகிறோம். சாப்பாட்டில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பொடி அரைச்சி அதில் சேர்க்கும் போது சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இது நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸியில் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போட்டதே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தாராளமாக 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நான் நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். என்கிட்ட மீடியம் சைஸ் தான் இருந்தது, அதனால் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் அதே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை 2 லவங்கம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது ஒரு ஸ்மெல்க்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது தாராளமாகவே பசங்க நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ ஃபைனலாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்த கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 கேரட் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸுன்றதுனால. உங்கள்கிட்ட பெரிய கேரட் இருந்தால் நீங்கள் 2 கேரட் எடுத்துக்கோங்க. ஸோ கேரட் போட்டாச்சு. கேரட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கேரட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கேரட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரை வேக்காடில் எடுத்தோன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாமே போய் நமக்கு கேரட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸில் போட்டு ரன் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா அந்த கேரட்டோட மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஒரு ஃபைனலாக நமக்கு அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நம்ம ஆல்ரெடி சாதம் ஆற வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதத்தை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சாதத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாதத்தை ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் ஃபைனல் டச்சாக என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையை நான் அரைச்சி பவுடராக்கி வச்சுருக்கேன். இது நம்ம சாதம்
அந்த கேரட்டோட சாதம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ் இறக்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு ஆரஞ்சு கலராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவுமே கட்டி கொடுங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.